Hi friends, welcome to On Steel Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். அதாவது மஸ்கட்ல வந்து பாத்தீங்கன்னா 100 பைசே டு 1 ரியால் ஷாப்பு. அதாவது அது பாத்தீங்கன்னா டிராகன் கிஃப்ட் சென்டர் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பொருட்கள் இருக்கு. ஸோ வாங்க எப்படி இருக்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த மஸ்கட் ஏரியாவில் ஒன் ஆஃப் த சீப் அண்ட் பெஸ்ட் ஷாப்புன்னு சொன்னால் இந்த டிராகன் கிஃப்ட் சென்டர் சொல்லலாம். இது நீங்கள் கூகுள் மேப் போட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அசைபாவில் அல்சவா டவருக்கு ஆப்போசிட்டில் ஓமான் நேஷ்னல் பேங்க் நெக்ஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரியால் அதாவது 100 பைசே டு 1 ரியால் 50 பைசே வரைக்கும் உள்ள திங்ஸ் தான் இங்கே வந்திருக்கும். எந்த திங்ஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 1 ரியால் 50 பைசேக்குள்ளே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்க்கிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தாராளமாக இருக்குது. கொஞ்சம் ஆனால் கன்ஜஸ்டடாக இருக்குது. இது 2 ஃப்ளோராக வச்சுருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ், ஃபுட்வேர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. கீழே ஃபுல்லாக வந்து எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. கன்ஜஸ்டடாக இருந்தாலும் பட் ஆனால் எல்லா ஐட்டத்தையும் அப்படியே நெருக்கி வச்சுருக்காங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குரிய அந்த ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸு, புக்ஸோ, அதுக்கப்புறம் பென்சில், எரேசர், அப்புறம் பென், இந்த மாதிரி அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வந்து ஒரு ரேக்கில் வச்சுருக்காங்க. இந்த சைடு நம்ம அப்படியே நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் மற்ற ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே இருக்குது. இந்த டெய்லரிங்குரிய கிட் இருக்குது, ஹோம் டெக்கரேஷனுக்கு எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா தேடி பார்த்து வாங்கினீங்கன்னா நல்ல சூப்பர் கலெக்ஷனாக வாங்கலாம். கம்பேர்ட் டு சில பொருட்கள் வந்து நம்ம மற்ற ஷாப்பில் வாங்குறப்ப இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதை நானே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த ஷாப்லேயே பார்த்துட்டு அதே இது நம்ம ஸ்டாண்டர்டாக வேறு ஷாப்பில் போய் பார்த்தாலுமே நல்ல ஒரு ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இயரிங்ஸே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். இது நம்ம லேடிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வாட்சஸ்லாம் எக்கச்சக்கமாக குமிச்சு போட்டிருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் தாங்க. நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மேக்கப் செக்ஷனுக்குனே தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பவுடரில் இருந்து நெயில் பாலிஷ், ஃபவுண்டேஷன், அப்புறம் ஐ மேக்கப் கிட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஒரு இடத்துல போனீங்கன்னா இது எல்லா ஐட்டமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவுமே வெறும் லோ பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. குவாலிட்டியுமே அதுக்கு ஏற்றல இருக்குது. நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து வாங்குறப்ப நல்ல ஒரு தரமான பொருளை கூட நம்மளால் வாங்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ்க்குனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரேக்கே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸு, சில்வர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது போக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் தான் நம்மளுக்கு வந்து ஹிப் பெல்ட்டு, அதுக்கப்புறம் பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு பெல்ட்டு, நீல மாட்டுறது, அப்புறம் ஸ்விம்மிங்க்கு தேவையான ஆக்சசரிஸு, அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் யூட்டென்சில்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ சின்ன பேன்லேருந்து ஸ்பூனு, ஃபோர்க்கு, பெரிய கடாய் முதற்கொண்டு, அப்புறம் இரும்பு தவா கூட பார்த்தேன், அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெட்டு வச்சு க்ளோஸ் பண்ண வெசல்ஸு எல்லாமே அப்படியே வரிசையாக இருக்குங்க. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெதுவாக ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸுங்க. பிளாஸ்டிக்ஸ் கண்டெய்னர்ஸு, சின்ன பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதிலே இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெஜிடபிள் கட்டர், சாப்பர், இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ், அந்த 1 ரியால் 50 பைசேக்குரிய என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், சில்வர்க்காக இருக்கட்டும், கிளாஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கு ட்ரே, நம்ம 30 எக்கெல்லாம் ஒரே ட்ரேயில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போக நம்ம ஒரு 15 எக்கு மட்டும் இருக்குது, அதை நம்ம வைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ட்ரே இருக்குது. இதில் 2 லேயரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் எடுத்தாலுமே அதில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. இப்போ பிளாஸ்டிக்கில் வந்து பக்கெட் ஐட்டம்ஸு, சின்ன வாளி, அதுக்கப்புறம் பவுல் மாதிரி உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பிளேட் செக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் செராமிக் மாதிரி உள்ளதும் இருக்குது, பிளாஸ்டிக் கலந்ததும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷனில் கிளாஸ் வெரைட்டிஸ். எங்கே திரும்பினாலும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்டாக்கும் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்த்டேக்கு தேவையான பலூன் ஐட்டம்ஸு, அது போக நம்மளோட டெக்கரேஷன்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செக்ஷனாக இருக்குது.
ஸோ எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கிஃப்ட் நம்ம யாருக்காவது கொடுக்கணும், ஸோ கிஃப்ட் செக்ஷன் வேணும்னாலும் அதுவுமே தனியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளாத் வெரைட்டிஸ், நம்ம கிச்சனுக்காக இருக்கட்டும், பில்லோவாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், வேறு டோர் மேட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்ட் வெரைட்டிஸ், அதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ், கிளாக் வெரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி அந்த செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சைடில் இருக்குது. அதுக்கு நம்ம சின்ன சின்ன வீட்டில் வந்து நம்ம அழகாக வைக்கிறதுக்கான சில பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்குது. இல்லை நீங்கள் கிட்ஸுக்கு வந்து போனால் நம்ம இந்த மாதிரி க்ராசரிஸ் இதுதான் இருக்கோ, மற்ற ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்னாலும் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும் உங்களுக்கு வந்து அங்கேயே குமிச்சு வச்சுருக்காங்க. சாக்லேட் வெரைட்டிஸ்லேருந்து சில இதில் நட்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. ஜூஸ் வெரைட்டிஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே இருக்கும். இதெல்லாம் போக நம்ம டாய்ஸ் வெரைட்டிஸ், கிட்ஸ்னாலே கண்டிப்பாக டாய்ஸ் தான். ஸோ டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு தனியாக டாய்ஸ் எல்லாம் ஒரு ரேக்கில் வச்சுருக்காங்க. அதே சைடு இன்னொரு சைடில் வந்து பசங்க சின்ன சின்ன பாய்ஸ்க்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே கீழே தாங்க. இது எல்லாமே கீழே, இன்னும் நம்ம நிறைய இடத்துல பார்க்கல. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ். இதில் வந்து குறைஞ்சது 100 பைசேலேருந்தே இருக்குங்க. 100 பைசேலேருந்தே நம்மளுக்கு வந்து 1 ரியால் 50 பைசே வரைக்குமே வாங்கிக்கலாம். கிளாத் கலெக்ஷன்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன். செப்பல்லாம் குமிச்சு போட்டிருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து லேடிஸ் செப்பல் தான். அதுலேயுமே நார்மல் டிசைனர் செப்பல் இருக்குது, அதுக்கப்புறம் பாத்ரூம் செப்பல், இந்த மாதிரி ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரி ஃப்ளாட்ஸு, லைட் ஹீல்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸு அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சைடு நம்ம போனோம்னா கேர்ள்ஸ் செக்ஷன், இன்னொரு சைடு அப்படியே ஒரு ரேக்கில் போனோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து கிட்ஸ்க்கான ஏரியாவாக இருக்குது. அதே இதில் இன்னொரு சைடு போனோம் அப்படின்னா ஜென்ஸ்குரிய ஏரியாவாக இருக்குது. ஸோ நான் வந்து மெயினாக ஜென்ஸ்குரிய ஏரியா எதுவும் கவர் பண்ணல. ஸோ கிட்ஸு லேடிஸ்குரிய ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்தேன். கிட்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தனியாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு தனியாகவும், சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு தனியாகவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கு. அப்புறம் சாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே அப்படியே குமிச்சு போட்டிருக்காங்க. சாக்ஸ்லேயுமே நிறைய வந்து செப்பரேட்டாக ஆஃபர்ஸும் இருக்குது. 200 ரியாலுக்குள்ள சாக்ஸ் செட்டோ அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் போங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த சைட் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம லேடிஸ்க்கெலாம் தேவையான மாதிரி ஹேண்ட்பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள ஹேண்ட்பேக்கில் இருந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு பார்ட்டிக்கோ போகிறோன்னா அதுக்கு தேவையான அதுக்கேற்ற மாதிரியான நல்ல ஒரு வெளியே நல்ல ஒரு ரிச்சானதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ரியாலுக்குள்ள சூப்பராக பார்க்க எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரியாலுக்குள்ளே தான் இருக்குது. இல்லைன்னா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி புஸ்ஸுன்னு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள ஹேண்ட்பேக் வெரைட்டிஸும் அதுவுமே இருக்குது. நம்ம கைக்கு அடக்கமான உள்ள ஹேண்ட்பேக் மாதிரியும் நம்மளுக்கு வந்து இருக்குது. கிளாத் வெரைட்டிஸ் பார்த்தோன்னா எல்லா கிளாத்துமே இருக்குங்க. சின்ன சின்ன கிளாத்லேருந்து பெரிய சுடிதார் வரைக்குமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் செக்ஷன் ஃபுல்லாகவே கவர் பண்ணேன். ஸோ ஜென்ஸ் செக்ஷன் வந்து என்னால் கவர் பண்ண முடியல, டைமும் இல்லை. ஏன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. நம்ம நார்மல் டிஷர்ட்லேருந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போடுற மாதிரியான கிளாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் அங்கேருந்து பார்க்க முடிஞ்சுது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸ், இதை பார்த்தோன்னே இது நான் நல்ல ஒரு குவாலிட்டி ஜீன்ஸாக இருக்குன்னு பார்த்தா போய் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட் கிளாத்தாக இருக்குங்க. பார்க்க ஜீன்ஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த லெகின்ஸ் கிளாத் அதை விட லெகின்ஸ் கிளாத்தை விட நல்ல ஒரு திக்கான கிளாத் தான். பார்க்க சூப்பராக இருக்குங்க. எனக்கு சைஸுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த ஷூ, அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த பால் பாட்டில், வாட்டர் பாட்டில், அப்புறம் கேர்ள்ஸாக இருந்தால் மேலே வைக்க அந்த சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே கார்மெண்ட்ஸ்னு நான் கவர் பண்ணாமல் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கே உள்ள தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்களும் அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.